இங்க டைரக்டா வந்து செல்வியோட வீட்டுக்கு போனா பாக்கியாவுமே செல்வி கிட்ட நீ முதல்ல வேலைக்கு வந்துரு, இப்ப நீ வர முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கழிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி செல்வி கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் ஆகாஷை பார்த்து, இங்க பாரு ஆகாஷ், நீ உடம்ப ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும், உன்னோட கவனம் எல்லாமே படிப்புல தான் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா உங்க அம்மா உனக்காகவும் உன் படிப்புக்காகவும் தான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ணிருக்கா. தயவு செஞ்சு அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ இனிமேல் உன்னோட கோலை பார்த்து நடக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி பாக்கியா அட்வைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமே இந்த பக்கம் வந்து ஆகாஷ் ரொம்பவே வந்து சேடா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இனியாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்து ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. இனியா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஆறுதலா பேசினா நல்லா இருக்குமே, அவ என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, என்னையே இந்த பாடு படுத்திருக்காங்கன்னா அவளை என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, சொல்லப்போனா அவ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியா கிட்ட நம்ம பேச போனா அதுல வெறும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால இனியாவோட லைஃப் மறுபடியும் கட்டுருமே அப்படின்ற மாதிரி இன்னுமே இனியாவோட லைஃப் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு ஆகாஷ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எப்படியாவது நம்ம இனியாட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை மட்டும் மனசுக்குள்ள வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல ஈஸ்வரியோட வீட்டுல இனியாவோட நிச்சயதார்த்தத்துக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியாக்கு சுத்தமா அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. அதே நேரம் இங்க ஈஸ்வரியுமே அதுக்குண்டான அந்த பூ அலங்காரம், இன்னொரு பக்கம் அங்க வர்றவங்களுக்கு ஸ்வீட் அது இதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க பாக்கியவுமே இங்க டைரக்டா ஈஸ்வரிட்டு போயிட்டு, இங்க பாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இனியா படிக்கிற பொண்ணு, அவ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஈஸ்வரி கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் என்ன தோணுதோ அதை தான் செய்வேன், ஏன்னா என்னோட குடும்ப கௌரவம் மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அதுக்கப்புறம் அவன் படிக்கன்னா படிக்கட்டு, அதெல்லாம் அது அப்பாற்பட்டது, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாம பாக்கியா, நீ என்னதான் தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இனியாக்கு அடுத்த 1 மாசத்திலேயே கல்யாணம் வைக்கிறதா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதையே நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சவால் விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபி எதுவுமே பேசாம தலையை குனிஞ்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. ஆனா இங்க கோபியை பார்த்து பாக்கியாவுமே, ஏன் கோபி இப்பவுமே தலையை குனிஞ்சிட்டு இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்க அம்மாவை எடுக்கிற முடிவுலாம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி வாயை திறந்து தான் பேசுங்களேன், ஏன் உங்களுக்கு ஊமையா, உங்களால பேச முடியாதா, கொஞ்சம் கூட தைரியம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆனா கோபியுமே, எங்க பாரு பாக்கியா, நீ என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்க, எங்க அம்மா எடுக்கிற முடிவு ரொம்பவே சரியா இருக்கு, அவங்க என்ன செஞ்சாலும் அது சரிதான், சொல்ல போனா அவங்க செய்யற விஷயம் இனியாவோட வாழ்க்கைக்காகத்தான், அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட கௌரவமும் அந்தஸ்தையும் காப்பாத்துறதுக்கு தான் பண்றாங்க, அதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு துணையா அனுப்பேன், நீ ஏன் என்ன எதிர்த்தாலும் சரி, என்ன காரி துப்புனாலும் சரி, கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே சாதகமா இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க இனியாவுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அவங்களுமே ரொம்ப வருத்தத்தோட மேல போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க கோபியும் ஈஸ்வரியும் ரொம்பவே இனியாவை மிரட்டி வச்சிருக்காங்க. அதாவது அவங்கள பயமுறுத்தி மிரட்டல, அவங்கள சென்டிமெண்டலா மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீ மட்டும் இந்த கல்யாணம் வேணான்னா கண்டிப்பா கோபிக்கு பிரச்சனை ஆயிடும், அதை விட முக்கியமா நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கலனா நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இந்த பக்கம் இனியாவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் இனியா கிட்ட என்ன போய் பேசுறதுன்னு தெரியாம பாக்கியா கிச்சன்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து அமிர்தாவும், இங்க பாருங்க நீங்க வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இனியா கிட்ட போய் பேசுங்க, இனியாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மட்டும் இனியா கிட்ட சொல்ல சொல்லுங்க, அதுல அவளுக்கு விருப்பம் இருந்து அதை அவளாவே செஞ்சுட்டா அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது, அது மட்டும் இல்லாம இனியாவோட லைஃப்ல இந்த மாதிரி சீக்கிரம் கல்யாணம் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தாவும் ஒரு தெளிவான ஐடியாவா பாக்கியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே, சரி அமிர்தா, நான் போய் இங்க இனியா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இனியாவோட ரூமுக்கு போறாங்க. ஆனா இனியாவும் ரூமுக்குள்ள இந்த பக்கம் பாக்கியாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, எப்படியாவது என்ன இந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வாமா, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது, நான் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணும், நான் தப்பு பண்ணிட்டேன் தான், பட் இருந்தாலும் அதுக்காக என்ன இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்கம்மா, எல்லாரும் என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என்ன நிச்சயம் பண்ணிக்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்துறாங்க, நான் எப்படிமா இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே, இங்க பாரு இனியா, நீ கவலையே படாத, அம்மாவால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துவேன், உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியாவுமே, அப்ப டாடிட்ட வேணா பேசி பாக்குறீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி பேசிட்டேமா, கோபி கிட்டையும் பேசிட்டேன், இன்னொரு பக்கம் ஈஸ்வரிட்டையும் பேசிட்டேன், அவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல, அவங்க ஒன்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாதிரி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இனியாவோட வாழ்க்கையில நாங்க என்ன நடந்தாலும் அது எங்க மூலமா நல்லது நடக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவங்க கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பணக்காரங்க பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கீழே இருந்து தான் வந்தோம்
அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து போய் அவங்க 2 பேரும் இங்க கௌரவத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். நான் கோபி எவ்வளவு திட்டியும் பார்த்துட்டேன், அவருக்கு சூடும் இல்ல சொரணையும் இல்ல, இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன்றாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க. அவங்களும் தன்னோட உடல்நிலையை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ எதாவது பண்ணனா எனக்கு எதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேமா, நீ இதுல முடிவெடுத்து ஒரு தெளிவான கெஸ்ல இருக்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்திடுவேன், கவலைப்படாத. ஆனா இருந்தாலும் சப்போஸ் என்னால முடியாத பட்சத்துல இன்னொருத்தரால நிறுத்த முடியும், அது யாருங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட ஒரு ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற இனியாவுமே அப்படியாமா, ஆனா இந்த விஷயத்த பண்ணா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, எங்க பாரு இனியா, உன் லைஃப்ல நீ நல்ல இடத்துக்கு போகணும், நீ நல்ல மாதிரி வாழணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த தயங்காம நீ செஞ்சுதான் ஆகணும். இதை செஞ்சா மட்டும்தான் நீ வாழ்நாள் ஃபுல்லா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாக்கியா இனியா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவுமே அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஆகாஷை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஆகாஷ் ஞாபகம் வந்த உடனே இனியாவுமே எதை பத்தி யோசிக்காம முதல்ல ஆகாஷ்க்கு கால் பண்றாங்க. அதே நேரத்துல செல்வியுமே கொஞ்சம் வெளியில கிளம்பி போயிருக்கும் போது ஆகாஷ்மே கால் எடுத்து பேசுறாங்க. இனியா நல்லா இருக்கா இனியா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இனியாவுமே இந்த பக்கம் என்ன மன்னிச்சிரு ஆகாஷ், என்னாலதான் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆகாஷும், இனியா உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா இருக்கல்ல, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாக்கியா ஆண்டி வந்து என்ன பார்த்துட்டு தான் போனாங்க, எனக்கு தேவையான உதவிகள்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நீ கவலைப்படாத, நம்ம நல்லபடியா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கப்புறம் பாரு நானே தைரியமா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் ரொம்பவே தெளிவாகவும் அது மட்டும் இல்லாம ரொம்ப தைரியமாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவொன்னே இனியா முடிவு பண்ணிடுறாங்க, வேற வழியே கிடையாது, அம்மா சொன்ன பிளானை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் லைஃப்க்கு நமக்கு ஆகாஷ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல யாரை பத்தியும் யோசிக்காம நம்மளை பத்தி சுயநலமா யோசிக்கணும், அப்ப மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க எதை பத்தியும் யோசிக்காம இனியா டைரக்டா இங்க போலீஸ்காரங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்களோட சூழ்நிலையை ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஆப்போசிட்ல இருக்க அந்த லேடி போலீஸுமே, என்னமா சொல்ற, உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்களா, அதாவது இன்னைக்கு நிச்சயம் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இனியாவும், ஆமாங்க மேடம், எப்படியாவது தயவு செஞ்சு இந்த இதுல இருந்து என்ன காப்பாத்துங்க, நான் இங்க இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன எனக்கு பிடிக்காதவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவங்களோட கௌரவ அந்தஸ்துக்காக என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இனியா ரொம்பவே தெளிவா சொல்றாங்க. அதே நேரம் அந்த போலீஸ்காரங்களும், நீ கவலையே படாதமா, இன்னும் ½ அன் அவர்ல நாங்க அங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது கண்டிப்பா பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக பாக்கியாவும் தயாரா இருக்காங்க. அப்ப கோபியுமே ஈஸ்வரி கிட்ட, அம்மா பாக்கியா இங்க இருந்தா வேலை நடக்காது, அவளை எப்படியாவது இங்க இருந்து அமிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் இதை பத்தி நீ கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி வேற யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. உடனே இந்த பக்கம் அவங்க கால் பண்ணி கட் பண்ண அடுத்த செகண்டே இங்க பாக்கியாக்கு ஒரு கால் வருது. அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆனதும், அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாக்கியாவை கூப்பிடுறாங்க. பாக்கியாவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அமிர்தாவை கூப்பிட்டு, அமிர்தா ஒரு 10 நிமிஷம் இரு, நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அங்க ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்காமா, அது என்னன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஸ்டாரண்ட் பார்த்து கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உள்ள வராங்க. உள்ள வந்து எப்பவும் போலயே இங்க இனியாவை பொண்ணு பார்க்கறதுக்கு தயாராகிறாங்க. இனியாவுமே ரெடி ஆகி இந்த பக்கம் கீழே கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. அப்ப இனியாவும் எதை பத்தியும் யோசிக்காம ரொம்பவே தெளிவான மைண்டோட ரொம்பவும் தைரியமா ரெடி ஆகி அவங்களுமே கீழே வராங்க. கீழே இனியா வர்றதை பார்த்த உடனே இங்க கோபிக்கும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் சந்தோஷமாயிடுது. அப்பா இனியா எல்லா விஷயத்திலயும் ரொம்ப தயாரா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச அவ கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எங்க பொண்ணோட அம்மாவை காணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே அவர் முக்கியமான விஷயமா ஹோட்டல் வரைக்கும் போயிருக்கா, ஏன்னா அவ 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கால, ஒரு சின்ன விஷயம், அதனால அவ போயிட்டு சீக்கிரம் வந்துருவா, அதான் நீங்க பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கா, நம்ம பேசி முடிவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. பேசி முடிவு பண்ணி தட்டை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி தட்டை தூக்குறாங்க. ஆனா அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்க போலீஸ்காரங்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, இதுதானே இனியா வீடு, இனியா யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் கோபியுமே டக்குன்னு அந்த விஷயத்தை நிறுத்திட்டு டக்குன்னு நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வந்து, இனியாவா, அது என் பொண்ணு தான், நீங்க யாரு, நீங்க எதுக்காக இனியாவை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களும், இந்த பொண்ணுக்கு அவங்களோட விருப்பம் இல்லாமலே இந்த பக்கம் நிச்சயம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த நிச்சயத்தை நிறுத்த வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கோபிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்னங்க, எங்க பொண்ணு விருப்பம் இல்லாமலாம் நாங்க பண்ண கிடையாது, எல்லாம் விருப்பமா தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியாவுமே ரொம்ப வந்து போல்டா இருந்துச்சு, இல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் சேர்ந்து எனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கிளம்பி டைரக்டா எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எங்க பாக்கியாவும் இதான் சரியான பதிலடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கம்பீரமா நின்றுகிட்டு இருக்காங்க.